டோலிவுட், மாலிவுட், சாண்டல்வுட், பாலிவுட்னு எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இந்த ட்ரக் கேஸில் மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டோலிவுட்டை சேர்ந்த 62 செலிபிரிட்டிஸோடைய நெயில்ஸ் அண்ட் ஏரை வந்து டெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. அண்ட் அதோட விசாரணை இப்போ போயிட்டு இருக்குன்றதையும் சொல்றாங்க. இப்போ ரீசெண்டா ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவருடைய ட்ரக் கேஸ் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இது தமிழ் சினிமாவுக்கு புதுசு, ஆனால் சினிமாவுக்கு புதுசு இல்லை. ஏன்னா டோலிவுட், மாலிவுட், சாண்டல்வுட், பாலிவுட்னு எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இந்த ட்ரக் கேஸில் மாட்டிட்டு இருக்காங்க. சில பேர் அரெஸ்ட்டும் ஆயிருக்காங்க, பல பேர் போதிய ஆதாரம் இல்லாமல் ரிலீஸும் ஆயிருக்காங்க. அப்படி யாரெல்லாம் இந்த கேஸில் மாட்டிருக்காங்க, யாரெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சுஷாந்த் சிங் ராஜ்புட், இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலிவுட்டில் ஒரு ஃபேமஸான ஆக்டர். MS தோனி படத்துக்கு அப்புறமேட்டு நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாரு. இவர் எதிர்பாராத விதமா ஜூன் 2020 மரணம் அடைந்தாரு. இவருடைய ரொம்ப டிப்ரெஷனுக்காக ட்ரக் யூஸ் பண்ணி தவறான முடிவு எடுத்ததா சொல்றாங்க. இந்த கேஸ்க்கு சம்பந்தமா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான ரியா, தீபிகா படுகோன், சாரா அலிகான், ரகுல் பிரீத் சிங் மற்றும் ஸ்ரதா கபூர் இவங்க எல்லாரையும் நார்காட்டிக் பியூரோல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனா இவங்கள்ட்ட போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால இவங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதே சேம் டைம் பீரியட் 2020 சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட கேர்ள் ஃப்ரெண்டான ரியாவை மர்வானான்ற ஒரு ட்ரக்கை சுஷாந்த் சிங் ராஜ்புட்க்கு இவங்க வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால ரியா 1 மந்த் மட்டும் போலீஸோட கஸ்டடியில இருந்துட்டு ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. சோ இதே மாதிரி பாலிவுட்ல அடுத்த பரபரப்பான ட்ரக் கேஸ் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கானுடைய சன் ஆர்யா கானுடைய கேஸ் தான். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மும்பை பக்கத்தில் இருந்த ஒரு கடலில் நடந்த க்ரூஸ் பார்ட்டியில் ட்ரக் யூஸ் பண்ணதா சொல்லிட்டு NCBலேருந்து வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவரும் போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தினால 1 மந்த் மட்டும் கஸ்டடியில் இருந்துட்டு ரிலீஸ் செய்யப்பட்டார். NCBயோடைய குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் வந்து மென்ஷன் பண்ணல. இவருக்கு ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்து இவர் ரிலீஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆர்யா கான் ஷாருக் கானுடைய சன்ன்றனால தான் நிறைய பேர் இவரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் இவருக்கு ஸ்டாண்ட் எடுத்து நின்னாங்க. இதே மாதிரி பாலிவுட்டில் நடந்த ஒரு பரபரப்பான கேஸ், அதாவது ட்ரக் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் தான். சஞ்சய் தத் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாலிவுட்ல ஒன் ஆஃப் த பாப்புலரான ஆக்டர். அவர் முன்னா பாய்னு எடுத்த படம் தான். இங்க தமிழ்ல கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வசூல்ராஜா MBBSன்னு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டாகவும் லியோ படத்தில் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர். இவர் 1982 ஒரு ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுனால இவருக்கு நடந்த சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி ஓப்பனாவே அவர் வெளில பேசியிருக்காரு. இவர் ரொம்ப வருஷமா தொடர்ந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணனால வெளிநாட்டுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு ரீஹாபிலேட் சென்டர்ல இவர்கிட்ட எந்தெந்த ட்ரக் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுல இவர் எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாலிவுட்ல நடந்த ட்ரக் கேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்மான் கால். ஆகஸ்ட் 2021 அப்போ இவரோட வீட்டில் கொக்கைன் இருந்தா சொல்லி இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண டைம்ல அவங்க மயக்க நிலைமையில இருந்தாங்கன்னு சொல்லிட்டு NCBI அதிகாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மலையாள இண்டஸ்ட்ரியே ஒரு பரபரப்பா ஆக்கின ஒரு ட்ரக் கேஸ் தான் ஷைனி டாம் ஷாக்கோடையது. இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், மலையாள இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர். இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லியில் கூட நம்ம எல்லாருமே பார்த்து இவரை ரசிச்சிருப்போம். இவர் கோழிக்கோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்றதா சொல்லி இவரும் இவர் ஃப்ரெண்ட் அகமது முஷ்ரத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில அவரே நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன்றதை ஒத்துக்கிட்டாரு. அடுத்து டோலிவுட்ல நடந்த ஒரு பரபரப்பான ட்ரக் கேஸ் மற்றும் மணி லாண்டரிங்ல சம்பந்தப்பட்ட ஒரு 12 பிரபல செலிபிரிட்டிஸை இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாத், ராணா டகுபாதி, ரகுல் பிரீத் சிங், ரவிதேஜா, ஷார்மி, நவதீப், முமித் கான், தனீஷ், நந்து, தருண், இந்த 12 பேருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 12 பேருமே இதுக்கும் எங்க கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டோலிவுட்டை சேர்ந்த 62 செலிபிரிட்டிஸோடைய நெயில்ஸ் அண்ட் ஏரை வந்து டெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. அண்ட் அதோட விசாரணை இப்போ போயிட்டு இருக்குன்றதையும் சொல்றாங்க. அடுத்து சாண்டல்வுட்ல நடந்த ஒரு பரபரப்பான ட்ரக் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2020 சிங்கர்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் போதைப் பொருள் சப்ளை பண்ணதா சொல்லிட்டு 3 பேரை விசாரிச்சிருக்காங்க. அதுல 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னா ரகினி மற்றும் சஞ்சனா கல்ராணி. சோ இந்த கேஸோட FIRல யாரோட பேர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா அல்வா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மறைந்த அமைச்சர் ஜீவ்ராஜ் அல்வாரின் மகன் மற்றும் பாலிவுட் நடிகர் விவேக் கோப்ராவின் மாமனார். சோ இவரை தொடர்ந்து பிலிம் ப்ரொடியூசர் சிவபிரகாஷும் அந்த FIRல நேம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா 2015 இருந்து நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதுல முதல் குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த அனிகா தினேஷ். அண்ட் இவங்களோட இன்னும் 2 பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அனுப் முகமது மற்றும் ரிஜேஷ் ரவிச்சந்திரன். இவங்க 2 பேர் தான் அவங்க ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டு அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இவங்கள்ட்ட இருந்து போலீஸ் என்னென்ன சீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டசி டேப்லெட்ஸ் மற்றும் LSD பிளாட்ஸ். இதோட மொத்த மதிப்பு 20 லட்சம் சொல்றாங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த கேசஸ் எல்லாமே அதர் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தது. நம்ம தமிழ் சினிமால நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இது இல்ல, நம்ம வந்து கொஞ்சம் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
ஆனால் அதுதான் கிடையாது. இப்போ ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் இதை உள்ள வரதா தெரியுது. நிறைய பேர் ட்ரக் யூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக்டர் ஸ்ரீகாந்த் தான் ட்ரக் யூஸ் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு அண்ட் அவங்களை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவர் பெயில் கேட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் எந்தெந்த செக்ஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா NDPS 8C, அதாவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை யூஸ் பண்ணதுக்காகவும் அதை சேமிச்சு வச்சிருந்ததுக்காகவும் இந்த செக்ஷனில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NDPS 22B சர்டன் லிமிட்டை தாண்டி கமர்ஷியல் யூஸ் அளவுக்கு ட்ரக்ஸை இவர் வச்சிருந்தனால இந்த செக்ஷன்லையும் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. NDPS 29/1 அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பா குற்றத்தில் பங்கு பெறனால இந்த செக்ஷன்லையும் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் எப்படி ட்ரக் யூஸ் பண்ணதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடந்த பிளட் டெஸ்ட் மூலியமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ப்ராசஸ் என்னன்றதை இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு கன்விக்டோடைய பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் ஏர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேப்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் மூலியமா 6 லெவல் ஸ்கிரீனிங்ல 29 டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் இருக்கிறது ஐடென்டிஃபை பண்ணும். நீங்க ஒரு வாட்டி கொக்கைன் யூஸ் பண்றப்போ அது எத்தனை நாள் நம்ம பாடியில இருக்கும்னா உங்க பிளட்லயும் சலைவாலையும் 2 டேஸ் இருக்கும், யூரின்ல அப் டு 4 டேஸ் இருக்கும் அண்ட் குறிப்பா உங்களோட ஏர் ஃபாலிகுல்ஸ்ல 60 to 90 டேஸ் வரைக்கும் அது இருக்கும். ஸோ இப்படி தான் ஆக்டர் ஸ்ரீகாந்தை கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒருத்தர் ட்ரக் யூஸ் பண்ணாலோ இல்லை அதை வச்சுட்டு இருந்தாலோ இல்லை அதை வித்தாலோ என்னென்ன தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாராச்சும் ட்ரக் யூஸ் பண்றவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வார்ன் பண்ணி ஒரு லெட்டர் எழுத வச்சு ஸ்ட்ரிக்டா இந்த கிரைம் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இப்போ சட்டமே வேற, எல்லாத்துக்குமே ஒரு தண்டனை இருக்கு. அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம். NCB ஆக்ட் படி ஒருத்தர் ட்ரக் கன்சியூம் பண்ணா அவருக்கு 6 மாசம் ஜெயில் இல்ல 1 வருஷம் ரீஆப் இல்ல ரெண்டுமே. இப்போ நீங்க அந்த ட்ரக்கை 100 கிராம்குள்ள வச்சுட்டு இருந்திருக்கப்போ போலீஸ் ஆஃபீஸர் உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் அண்ட் ஃபைன் இல்ல ரெண்டுமே. இதே நீங்க 100 கிராம்ஸ்க்கு மேல, அதாவது கமர்ஷியல் யூஸ்க்காக சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இல்ல 2 lakhs ஃபைன் இல்ல ரெண்டுமே இருக்கும். இப்போ நீங்க ட்ரக் கன்சியூம் பண்ணல ஆனா உங்களுடைய பிளேஸை ட்ரக் கன்சியூம் பண்றதுக்காக யாருக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அதுவும் கிரைம் தான். ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை தொடர்ந்து பிரதீப் மற்றும் பிரசாதோட வாக்குமூலம் மூலமா அடுத்து கழுகு படத்தோட ஹீரோவான கிருஷ்ணாவை வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சமன் கொடுத்து வர சொல்லியிருந்தாங்க. அவரு நான் கேரளால ஷூட்டிங்கா இருக்கேன், வர முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிஸியா தட்டி விட்டாரு. ஸோ அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 4 தனிப்பட அமைச்சு கேரளாக்கு அவரை பிடிக்க அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ல கிருஷ்ணா அவர்களை தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கரண்டா நாங்க இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், போக போக இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதுல மாட்டுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்டர் ஸ்ரீகாந்த் கேஸ்ல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சப்ளை பண்ண பிரசாத், அதாவது ex-ADMK மெம்பராக இருக்கக்கூடிய பிரசாந்த் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்துல சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஆனா இந்த ட்ரக் கேஸ்ல அவர் தான் முக்கிய புள்ளியா இருந்திருக்காரு. போதைப் பொருள் நாட்டுக்கு, வீட்டுக்கு, யூத்துக்கு, சமுதாயத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேடு தான். அது எதுக்காக யூஸ் பண்றாங்க, யார் யூஸ் பண்றாங்கன்னு முக்கியம் கிடையாது. அது நம்ம ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்றன்றது தான் முக்கியம். அது ஃபேமிலி அண்ட் முக்கியமா உங்களை டிஸ்ட்ராய் பண்றன்றது தான் உண்மை. This is me, your VJ Dhanush, signing off from Provoke Crime Files. இந்த மாதிரி நிறைய crime fileக்கு do follow and subscribe to Provoke News.